மேஷம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய உற்சாகமும் செயல் தீவிரமும் பிறக்கும் நாள். எதையும் நேர்மையாக அணுகுவதால் நன்மை கிட்டும். முக்கிய முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ப கிடைக்கும் பாராட்டும் உண்டு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிக பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். செலவுகள் புள்ளியில் வைத்தால் நன்மை. எதிர்பாராத வருமானம் வரும் வாய்ப்பு. பழைய கடன் ஒன்றை தீர்க்கும் சந்தர்ப்பம் வரும். காதல் வாழ்க்கை சீராகவே இருக்கும். தம்பதிகளுக்குள் சிறிய வேறுபாடுகள் ஏற்படலாம், பொறுமையுடன் அணுக வேண்டும். மன அழுத்தம் ஓரளவாக இருக்கலாம். தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் வர. செவ்வாய்க்கிழமை ஹனுமான் வழிபாடு நல்லது. செம்மணல் தானம் செய்தல் பாக்கியத்தை அதிகரிக்கும். சிறந்த நேரம் காலை 9:15 முதல் காலை 10:45 வரை. இன்று எளிதில் பழகும் ராசிகள் சிம்மம், தனுசு. வெற்றிக்கான நிறம் சிவப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் என்ற ராசிக்கான ராசிபலன்களுக்கு மிதமான நலன்கள் கிடைக்கும் நாள். திட்டமிட்ட செயல்களில் சிறிய தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் முடிவில் வெற்றி உறுதி. சுதேச சிந்தனையுடன் நடந்து கொள்வது நல்லது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஆனால் வேலை நேரத்தில் நட்பான சூழ்நிலை இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும், அதில் தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய நாள். தொழில் தொடர்பான பக்கவிளைவுகள் குறையும். பண விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வீண் செலவுகளை தவிர்த்தால் சேமிப்பு நடக்கும். பழைய கடன் தொடர்பான விஷயம் திருப்பம் காணும். தம்பதிகளிடையே புரிதல் மேம்படும். காதல் விவகாரங்களில் நெருக்கம் கூடும். குடும்பத்தில் ஒரு சிறிய நிகழ்வு சந்தோஷத்தை தரும். உடல் சோர்வும் தூக்கமின்மையும் ஏற்படலாம். புத்துணர்வுக்காக சிறு ஓய்வுகளும் ஆரோக்கியமான உணவுகளும் தேவை. ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். பசுமை நிற துணி அணியவும் அல்லது துளசி தானம் செய்வது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் ராசிக்கான ராசிபலன். இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள். பழைய வேலைகள் முடிவுக்கு வரும். புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். சமூகத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். வேலைப்பளுவில் எளிமையாக செல்கின்ற நாள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் மூலம் லாபம் வரும். பணவரத்து சீராக இருக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் தோன்றும். பயணங்களால் செலவுகள் ஏற்படும், ஆனால் அவை பயனுள்ளவையாக முடியும். காதல் வாழ்க்கையில் இனிமை காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியே நல்ல செய்தி வரும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். சிறிய மன அழுத்தம் இருக்கலாம், தவிர்க்க தியானம், ஓய்வு உதவும். புதன்கிழமையன்று விஷ்ணு அல்லது புதன் பகவானை வழிபடுவது நன்மை தரும். பசுமை நிற துணி அணியவும். சுப நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. வெற்றிக்கான நிறம் பழுப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. இணையும் ராசிகள் துலாம், கும்பம். கடக ராசி புனர்பூசம் 4 பாதம், பூசம், ஆயில்யம் ராசிபலன்கள். இன்று உங்கள் மனோபலம் அதிகரிக்கும் நாள். கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட மந்த நிலை குறையும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆரம்பம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். முக்கிய நபர்களிடம் உங்கள் மதிப்பு உயரும். தொழிலில் எதிர்பாராத இடமாற்றம் வாய்ப்புகள் ஏற்படலாம், நல்லது. பணவரத்து சீராக இருக்கும். திட்டமிட்ட செலவுகள் சாதகமாகும். மிதமான சேமிப்பு சாத்தியமாகும். காதல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். தம்பதிகளுக்குள் நல்ல புரிதல் உருவாகும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம், ஆதரவு இருக்கும். உடல்நிலை சீராக இருக்கும். பழைய உடல் பிரச்சனைகள் குறையும். மன அழுத்தம் தவிர்க்க தியானம் உதவும். சந்திரனை, சோமனை வழிபடவும். தைல அபிஷேகம் சிறந்தது. தைலம் அல்லது பால் அன்னதானம் செய்வது நல்ல புண்ணியம் தரும். வெள்ளை நிற துணி அணிவது நன்மையை கூட்டும். சுப நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. வெற்றிக்கான நிறம் வெள்ளை. வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன், சந்திரன். இணைபெறும் ராசிகள் மீனம், விருச்சிகம். சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம் 1 பாதம் ராசிக்கான ராசிபலன். இன்று உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக வரும் நாள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தைரியம், நேர்மை மற்றும் ஆளுமை வெளிப்படும். முன்னேற்றத்திற்கான காலம் தொடங்குகிறது.
அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் கவனிக்கப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பமாகலாம். நிதானமாக செயல்பட வேண்டும், அதில் வெற்றி உறுதி. பண வருகை திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களிலிருந்து ஓரளவு நிவாரணம் வரும். புதிய முதலீடுகளை யோசித்து செய்யலாம். காதலர்களிடையே நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதிகள் இடையே மன உறவு நல்லடுக்கு பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பாசம் அதிகரிக்கும். மன அழுத்தம் அல்லது மாறும் காலநிலை உடல்நல பாதிப்புகள். தூக்கம், உணவு பழக்கங்களில் கவனம் தேவை. சூரியனுக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்யவும். சிவனை வழிபடுதல் மன அமைதி தரும். செம்மண் தீபம் ஏற்றி வீட்டில் வைத்தல் நன்மை தரும். சுப நேரம் காலை 8 மணி முதல் காலை 9:30 வரை. வெற்றிக்கான நிறம் சிவப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன், சிவபெருமான். கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். ராசிக்கான ராசிபலன். இன்று உங்கள் திறமை வெளிப்படும் நாள். சிந்தனையில் தெளிவு, செயல்களில் துல்லியம் இருக்கும். எதையும் திட்டமிட்டு செயல்வீரராக செயல்படுவீர்கள். உங்களது சுய நம்பிக்கைக்கு தகுந்த வெற்றியும் வரும். வேலைத்தளத்தில் உங்கள் முயற்சி பாராட்டப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம், அதை சிந்தித்தே ஏற்கவும். தொழிலில் சிறிய மாறுதல்களும் புதிய சந்தன வாய்ப்புகளும் உருவாகலாம். பணவரத்து மிதமாக சீராக இருக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் சிறிய சேமிப்பும் அமையும். பழைய நபர் ஒருவர் வழியே நட்பயன் வரும். காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும்.